யார் யாரெல்லாம் தப்பிக்க பிரார்த்தம் இருக்குதோ அவங்க மட்டும் தான் வந்துக்கிறீங்க. தப்பிக்க பிரார்த்தம் இல்லாதவங்க என்னது வர முடியாது, வரவே முடியாது, வாய்ப்பே இருக்கு. கன்ஃபார்ம் அடி அவங்களுக்கு தான். அதுதான் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ண, எல்லாருக்கும் விதி விலக்கு கிடையாது. ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து மஞ்சளை தடவி 2-3 வகையான பூக்களை வாங்கி போய் உங்க பேர்ல அர்ச்சனை செஞ்சு, ஆண்கள்லாம் அங்கே சட்டையை கைட்டணும் கம்பல்சரி. சரிங்களா? வேண்டிக்கணும். அரசாங்க உத்தியோகம் கிடைச்ச பிறகு உங்களுக்கு நான் அந்த அம்பாளுக்கு எதனா செய்யறேன்னு வேண்டிக்கலாம், இல்லை அர்ச்சனை பண்றேன், அபிஷேகம் எதனா ஒன்று வேண்டிக்கங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல எதனா அதர்வனத்தின்படி பூஜை செய்யக்கூடிய காளி கோயில் இருந்தாலும் நீங்க அங்க போய்க்கலாம். இங்கதான் போகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டு மனித உடம்பு மிருக தலை உள்ள தெய்வத்துக்கிட்ட மீனராசிக்காரங்க போய் ஒரு விஷயத்தை கேட்டு கதறி அவங்க காலை பிடிச்சிட்டீங்கன்னா, இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமா நடக்கும். நீங்க எல்லாருமே மீனராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்களோ அதை அப்படியே கும்பராசிக்கிறவங்க என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணிடணும். கரெக்டா மே மாதம் 18 தேதிக்கு மேல கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் என்ன நடக்கும், இளம் வயசு தான் என்ன நடக்கும், காதல் பண்ணியே தீரணும். ஒரு வழியே இல்லை. கும்பராசியில இளம் வயதுல ஒருத்தவங்க வந்தா காதல் வந்து பையன் எப்படி வருவான், தப்பான பையனா தான் வருவான். இதுல எதனா மாற்று கருத்து இருக்கா? உண்மைதானே? உண்மையாப்பா நம்பலாம்ல. புத்தியே வேலை செய்யல சார், எப்படி சார் நம்ம பிழைக்க முடியும், எப்படி சார், எப்படி அதுல இருந்து தப்பிக்க முடியும்? இவரை கூட்டு பேசி எல்லாம் சொல்லி புரிய வச்சா மட்டும் அவன் தப்பிச்சிட முடியுமா சார் அப்படின்னு கேட்குற. தப்பிச்சிட முடியும், நிச்சயமா தப்பிச்சிட முடியும். அதுல இருந்து மாற்றம் முடியும். அதனாலதான் இத்தனை பேர் மட்டும் வந்துக்கிறீங்க. யார் யாரெல்லாம் தப்பிக்க பிரார்த்தம் இருக்குதோ அவங்க மட்டும் தான் வந்துக்கிறீங்க. தப்பிக்க பிரார்த்தம் இல்லாதவங்க என்னது வர முடியாது, வரவே முடியாது, வாய்ப்பே இருக்கு. கன்ஃபார்ம் அடி அவங்களுக்கு தான். அதுதான் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ண, எல்லாருக்கும் விதி விலக்கு கிடையாது. குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் போய் சேரும். அவங்க மட்டும்தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தப்பிச்சிடுங்க, அது நான் கேரண்டி. இங்க இருக்கிறவங்க எல்லாமே இப்ப மே 18க்கு அப்புறம் ஜூன் ஜூலைல மறுபடியும் நம்ம பார்ப்போம். கிளாஸ்லாம் இல்லை. ஜூன் ஜூலைல எல்லாம் சும்மா ஒரு ½ மீட்டிங் மாரி எல்லாம் நான் ஹாப்பின்னு வந்து சொல்லிட்டு மட்டும் போயிடுங்க, சாப்பிட்டு ஜாலியா ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி. சரிங்களா? அப்போ இப்போ என்னன்னா மீனராசிக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே கும்பராசிக்கு நடக்கும். மீனராசிக்கு என்ன நடந்ததோ அது கும்பராசிக்கு நடக்கும் போது இவர்கள் விடுதலையாக போறாங்க, நீங்க சிறைப்பிடிக்க போறீங்க என்பதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய முரட்டாண்டி என்ற ஒரு ஸ்தலத்துல சூரியன் அஸ்தமனமான பிறகு, சூரியன் மறைந்த பிறகு, அந்த அதர்வன காளி பேர் வந்து அதர்வன காளி, அதனால அந்த கோயில் சொல்றேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எதனா காளி கோயில அதர்வனம் எதனா பேர் இருந்தாலும் அந்த காளி கோயில சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் பிறந்த கிழமை அல்லது திதி, நீங்க வந்து பஞ்சமியா, பஞ்சமி திதி, ஞாயிற்றுக்கிழமையில வர பஞ்சமி திதி கட்சிச்சுன்னா சூப்பர். அதர்வனம் என்பது மாய மந்திர தந்திர எந்திரங்களுக்கு கட்டுக்கள், இந்த இந்த மாதிரி செய்வினை பிரச்சனைகளை உடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் மீனராசிக்காரங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடும். ஏன்னா ராகுனா செய்வினை, சந்திரன்னா உணவு 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 மூலியமா நான் வந்துடும். உணவு மூலியமா என்ன பண்ணுவாங்க, கலந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எங்கன்னா ஒரு வீட்டுக்கு போவீங்க, எதனா சாப்பிடலாம்னு நினைப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, உங்க மூளையை வேலை செய்ய. இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கவங்களை செய்வினை செஞ்சு உங்கள்ட்ட பிடிச்சிடும். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், அதர்வன காளி கிட்ட போக சொல்றோம். கரெக்டா என்ன பண்ணோம், சூரியன் அஸ்தமனமான பிறகு அந்த முரட்டாண்டி என்ற ஒரு கோயில நீங்க பிறந்த கிழமை அல்ல திதி என்று எப்பவுமே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு குருவை பார்க்க போறீங்க, ஒரு வயசுல பெரியவர் அவங்க குருவா மதிச்சு பார்க்க போறீங்கன்னா வெறுங்கையில் போனால் பலன் கண்டிப்பா கிடையாது. அது அந்த அந்த நூல்ல நான் படிக்கிற பல நூல்கள் இருக்கு. ஒரு நூலை வச்சே நான் ஒரு வீடியோல காட்டுறேன். குருவை பார்க்க போனால், ஆலயத்துக்கு போனா வெறுங்கையில போனீங்கன்னா நீங்க நிச்சயமா பலன் கிடையாது. அப்ப நீங்க பூ வாங்கிக்கிட்டு
வாசனை பூவை வாங்கி போயிடும், இல்லை மாலை வாங்கி. சரிங்களா? மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் சொல்றேன். நான் எலுமிச்சைப்பழ மாலை வேணாம் சொல்லணும்ல கிரிவலத்துல, நீங்க எலுமிச்சைப்பழ மாலை போடலாம். எலுமிச்சைப்பழ மாலை போடலாம். ஏன்? தாராளமா கூட்டு போகலாம். இப்போ மீன ராசி மட்டும் கிளாஸுக்கு வந்து நான் தனியாகவே போகணுன்ட்டு தனியாகவே சுற்றின்னு இருக்காதிங்க, பிரச்சனை ஆகிப்படும் குடும்பத்துல. இது வேறு அது வேறு. கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல, ரெகுலரா வர ஆள் தானே. சரி ரைட்டு. இங்கே சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சேர் பத்தாத போயிடுச்சுன்னா கஷ்டம்ன்றதுனால சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எதுக்கு எலுமிச்சைப்பழம் மாலை போடுறோம்? எதுக்கு போடுறோம்? சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஊசியில குத்தலாமா மேலே கட்டலாமான்னு கேட்குறாங்க. இப்போ மேலேயே கூட கட்டிப்போம். சூளத்துல குத்துவீங்களா கட்டுவீங்களா? அங்க குத்துறது சரினா இங்க குத்துறதும் சரி. ஏன்னா இது ஒரு காவு. என்ன பண்றீங்க? எலும்பிச்சை பழம் என்பது ஒரு உயிருக்கு சமமா பாவிக்கிறது. உங்களுக்கு வர கண்டத்தனை பண்ணிடுறோம். மாலையா ஒரு எலுமிச்சை பழத்தை குத்தி அதை சாவடிச்சு அதை நெசுக்கி ஏற்றும்போது என்ன பண்ணிடுறோம்? மாலையா போட்டுரும். அதனால சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லலாம். கட்டலான்றவர் அதுக்கு ஒரு தாத்பரியத்தை வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு புராண கதையை சொல்லுவார். அதனால நீங்க எலுமிச்சை பழத்தை கோர்த்து எடுத்து என்ன பண்ணிடலாம்? மாலையா போட்டுரும். ஆனா அந்த மாலை என்ன பண்ணக்கூடாது, ரிட்டனு வாங்கிட்டு வந்தீங்க பிரச்சனை ஆயிடும். இப்போ நீங்க அந்த அதர்வன காளி பிரத்யங்கிற கோயிலுக்கு உங்களுடைய திதி அல்லது உங்களுடைய கிழமையில போனோம், கண்டிப்பா நீங்க வாசனை உள்ள பூக்களை வாங்கிட்டு போனோம். தயவு செஞ்சு இந்த டோல்கேட்ல இருக்க பூ வாங்காதீங்க. செங்கல்பட்டு டோல்கேட் இருக்குல்ல, இந்த டோல்கேட்ல பூ கட்டி வைப்பாங்களே, அது எதுவுமே பியூர் மல்லி அல்ல, அதெல்லாம் காக்கட்டா மல்லி. காக்கட்டா மல்லி அதெல்லாம் வாசனை வராது. வாசனை வராத மலர்களை இறைவன் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அது பலனை மாத்தி கொடுத்துரும். அப்போ நீங்க இங்கேயே எங்கன்னா தாம்பரம் மார்க்கெட்ல எங்கன்னா ஒரு இடத்துல நல்ல பூ, நல்ல ஒரு 5 ஐட்டங்கள் வாங்கிங்க. ரோஸு, மனோரஞ்சிதம், செண்பகப்பூ, மல்லிப்பூ, இந்த மாதிரி சம்பைங்கெல்லாம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரே பூ வாங்கினாலும், இல்லைன்னா 2 பூக்களாச்சும் வாங்கிக்கங்க. 2 விதமான கலர் மாறுபடணும். சம்பங்கி போயிட்டு பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி உதிரி பூவா வாங்கிக்கங்க. உங்க ஜாதகத்தை நோட்டா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து மஞ்சளை தடவிடுங்க. அந்த அதர்வன காளி பிரத்யங்கிற கோயில்ல அண்டர் கிரவுண்ட் இறங்குவீங்க. அந்த கோயில்ல போயிட்டு ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து மஞ்சளை தடவி 2-3 வகையான பூக்களை வாங்கி போய் உங்க பேர்ல அர்ச்சனை செஞ்சு, ஆண்கள்லாம் அங்கே சட்டையை கைட்டணும் கம்பல்சரி. சரிங்களா? வேண்டிக்கணும். அரசாங்க உத்தியோகம் கிடைச்ச பிறகு உங்களுக்கு நான் அந்த அம்பாளுக்கு எதனா செய்யறேன்னு வேண்டிக்கலாம், இல்லை அர்ச்சனை பண்றேன், அபிஷேகம் எதனா ஒன்று வேண்டிக்கங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல எதனா அதர்வனத்தின்படி பூஜை செய்யக்கூடிய காளி கோயில் இருந்தாலும் நீங்க அங்க போய்க்கலாம். இங்கதான் போகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சார் நான் வந்து எங்க ஊர் பக்கத்துல ஒரு காளி கோயில் இருக்குது அப்படின்னா அந்த காளிக்கு வந்து கோரப்பல்ல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? கோரப்பல்லா இருக்கணும். கம்பல்சரி கோரப்பல்லா இருக்கணும். இல்லைன்னா வராகி கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்லக்கூடிய கோயில் இது. நான் 4-5 கோயில் சொல்லுவேன், பிரதானமா இந்த கோயில் சொல்றேன். எல்லாருக்கும் சென்டர் பாயிண்ட் அது பாண்டிச்சேரின்றது. சரிங்களா? அதனால அந்த கோயில் சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசுல வந்து நினைச்சுக்கிட்டு அந்த அம்பாள் கிட்ட வந்து 2 கை கட்டாதீங்க. 2-3 வகையான மறுபடியும் கை கட்டுறீங்க. 2-3 வகையான பூ வாங்கி போய் அர்ச்சனை பண்ணும். பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன நடக்கும்? இமிடியட் ரிசல்ட் கிடைக்கும். இமிடியட்டா ரிசல்ட் கிடைக்கும் 100%. நீங்க என்ன பண்றீங்கன்னா டிராவல் பண்றீங்க. அயோத்திக்கு போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். என்ன சார் இங்க எல்லாரும் வந்து ராகு சந்திரன் வந்து அம்பாளை போய் பார்க்க சொன்னீங்க, கோரப்பொல்ல இவரை மட்டும் அயோத்தியை பார்க்க சொல்றீங்க. அவர் பார்த்தா எப்படிங்கிறாரு? எப்படிங்கிறாரு? ஆஞ்சநேயர் யாரை வழிபட்டாரு? அவரே ஒரு ஆஞ்சநேயருடைய அம்சத்துல வந்து உட்காந்து இருக்காரு. மேல வந்து செந்தூரத்தை உட்காந்து. அவரு யாரை பிடிச்சா தீரும்? ராமரை பிடிச்சா அவர் எங்க போன தீரும்? அயோத்திக்கு போயிட்டு வாங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துடும். ஏன் அயோத்தி போயிட்டு எந்த பிரச்சனை தீரும் சொல்றதுன்னா, அயோத்தி எதுல போவாரு? அங்கேயே சந்திரன் ராக வேலை செஞ்சிடும். அங்க போய் இவரு பார்த்ததும், ஏன்னா இந்த ட்ரெஸ் அவர் நேத்து போட்டிருக்கலாம், நாளைக்கு போடலாம். ஏன் இன்னைக்கு போட்டாரு? ஏன் நம்ம கண்ணு முடிய மாட்டாரு?
இதுதான் பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமீட்சை சகுனம். இப்போ இவர் அயோத்தி போயிட்டு வந்த ஒரே மாசத்துல இவர் என்ன வந்துடும், ஒரு தீர்வு கட்சிடும். தீர்வு கட்சோடனே மறுபடியும் நம்ம சக்சஸ் மீட்டிங்னு ஒன்று கூட அதை கூட்டு வச்சு பேசுவோம். சரிங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய அனைவருமே பாண்டிச்சேரி போனோம். அந்த பிரத்யங்கரா கோவில்ல நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களை இந்த ராகு என்ற ஒரு கரும்பாம்பு கிரகத்தில் இருந்து உங்களை என்ன பண்ணிடும், கண்டிப்பா காப்பாத்திடும். உயிரோட இருந்தா பல கோடி சம்பாரிச்சிக்கலாம், பல கோடி சம்பாரிச்சிக்கலாம். அதனால முதல்ல நம்மளுடைய மன தைரியமும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும், அதெல்லாம் பணம்லாம் அப்புறம் தான். அந்த அம்பாள் கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வரட்டும், அதில் 5% உங்க கோயிலுக்கு நான் செலவு பண்றேன்னு வேண்டிட்டு வந்துடும். சரிங்களா? இல்லை உங்களுக்கு எதுனா காளி கோயில் தெரிஞ்சு அங்கே போய் வேண்டிக்கங்க, எங்க ஒரு நாள் போகலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மனித உடல் மிருக தலையா இருக்கிற எந்த கோயிலுக்கு ஒரு நாள் போங்க, அது உங்களுடைய விருப்பம். ஸ்டாண்டர்டா அதுக்குன்னு போன பணம் திரும்பி வந்துடும்ட்டு ஒரே நாள்ல 3 காளி கோயில்லாம் பார்த்தீங்கன்னா காளிக்கே கோவம் வந்துடும், மார்க்கெட்டிங் பண்றீங்கன்ட்டு. யோக நரசிம்மர் போகலாம், தாராளமா போகலாம், செம்ம பவர்ஃபுல் யோக நரசிம்மர் சோளிங்கர்ல. இந்த சாப்பாட்டுல மருந்து வச்சு தந்து யாருன்னா பாதிக்கப்பட்டாங்கன்னா சோளிங்கர் நரசிம்மர் போனீங்கன்னா 72 மணி நேரத்துல இருந்து 74 மணி நேரத்துக்குள்ள அந்த உணவில் இருக்கக்கூடிய என்ன பண்ணிடும், விஷத்தன்மை முறிஞ்சு வெளியே வந்துடும். சரிங்களா? இங்கே சோளிங்கர் கூட போகலாம். அங்கே யோக நரசிம்மர் யோகத்தில் இருக்காரு, பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார், பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே அந்த பூவை வாங்கிட்டு போங்க. அந்த சூரியன் மறைந்த பிறகு உள்ள நீங்கள் என்ட்ரு ஆகணும். அது ஒரு சின்ன பிரம்மாண்டமான கோயில், சின்ன ஒரு கிராமம் மாதிரி. அதனால வந்து நீங்கள் வசதிகள், ஆட்டோ வசதிகள், கேப் வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு மனித உடம்பு மிருக தலை உள்ள தெய்வத்துக்கிட்ட மீனராசிக்காரங்க போய் ஒரு விஷயத்தை கேட்டு கதறி அவங்க காலை பிடிச்சிட்டிங்கன்னா இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமா நடக்கும்.